அனைவருக்கும் வணக்கம். 10/5/2026 முதல் 16/5/2026 வரை தனுராசி அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அதீத ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறார். அதே போல் 9ஆம் அதிபதி செல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சமஸ்தானாதிபதியோட கூடி செவ்வாயுடன் அதுவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த 2 கிரகங்கள், இந்த 3 கிரகத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு பல விதத்துல நன்மையே நடக்கும். இன்னும் 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 ஒரு வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு நீங்க தயாராயிடுங்க. இந்த ஆற்றல் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு நீங்களே ஒரு நேரம் ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும். உங்கள் பாராட்டு அடுத்தவன் செய்யக்கூடிய வேண்டியதில்லை. உங்கள் பாராட்டு நீங்களே, இந்த வேலை நான் எப்படி அவ்வளவு சீக்கிரம் செய்து முடிச்சேன், அவ்வளவு சீக்கிரம் என்னால முடியாது, அது முன்னாடி என்னால் செய்யவே இல்லையே, இந்த வாரத்துல நான் எப்படி அவ்வளவு வேகமா இந்த வேலை செஞ்சு முடிச்சுங்கிற ஒரு ஆறுதல், உங்கள் பாராட்டு அனைத்தும் நீங்களே செய்து கொள்வீங்க. உங்க முடிவு உங்க கையில் அப்படின்னு சொல்வது போல். அதனால பல விதத்துல உங்களுக்கு சூரிய பகவான் பல விதத்துல பல தன்மையில பல சமயத்துல ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருப்பார். உச்சம் பெற்ற சூரியன், ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் பல விதத்துல உங்களுக்கு தனப்பிராப்தம் கொடுக்கும். பொருளாதார மேன்மை அடையும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், உறவினர்கள் நண்பர்கள் கிட்டே நல்ல ஒரு நன்மதிப்பு உருவாகும். திருமணத்துக்கு தயாராக இருக்கும் அன்பர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய யோகமே கொடுக்கும். ஆகவே உடனே செயலாற்றுவதே சிறந்தது. உடனே வரன் பார்த்து முடிவு செய்து கொண்டால் நல்ல வரன் அமையும். ஒரு ஆணுக்கு பெண் பார்க்கறதுனாலும் ஒரு பெண்ணுக்கு ஆண் பார்க்கறதுனாலும் அந்த வரன் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான தன்மை அமையும். பெண்களுக்கு நல்ல ஒரு யோகமே உண்டாகும். ஆகவே நல்ல கணவன் அமையணும், அப்போ நம்ம நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான முறையில் அமையும். இன்றைய தினம் நம்ம திருமணம்னு நினைக்கும் போது பொருளாதார நிலை மட்டுமே நம்ம எண்ணி அடியெடுத்து வைக்கிறோம். பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வரன்களை சிலது நிராகரிக்கிறோம். ஆனால் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தா தானாவே அந்த தனம் உண்டாயிடும். அது பெற்றோர்களாக இருந்தாலும் வரன் பார்த்து கொண்டிருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இது சிந்தித்து செயலாற்றுவதே சிறந்தது. வந்த வரனை தட்டி கழிக்க கூடாது. ஆகவே வந்த வரனை மனப்புறமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை தொடங்கி நடத்த கொள்ளும் போது அது மிக விரைவில் திருமணத்துக்கு உண்டான யோகம் உருவாகும். திருமண பாக்கியம் கொடுக்கும் போது புத்திர சந்தானத்துக்கு உண்டான வேலை அந்த இறைவனே குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உடனே ஒரு செயல் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தாமதத்தை கொடுத்துருவார். அது செய்யக்கூடிய வேலையில அவர் பின்வாங்கக்கூடிய தன்மை அவர் கொடுவார். 4ஆம் இடத்தை அகமற்ற சனியாக இருப்பதால் உங்களுடைய வேகத்தை குறைக்க. ஆனால் ராகு பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் உங்க முயற்சி எப்பவுமே நீங்க கைவிட மாட்டீங்க. இந்த முயற்சி விடாமல் நீங்க பேசி முடித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கும். உறவினர்களால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். உற்றார் உறவினர் சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு போறாங்க, இவ்வளவு காலம் வராமல் இருந்தாங்க, இப்போ வந்து செல்றாங்கிறது ஒரு பெரிய மன ஆறுதலுக்கு உட்படுவீங்க. அதில் குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி, பணிபுரியும் இடத்துலையும் சரி நல்ல ஒரு செல்வாக்கு உருவக்கூடிய தன்மையும் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்ல ஒரு நன்மதிப்பு உருவாக்கும். நிறைய நம்ம ஏற்கனவே சிக்கலை சந்திச்சோம், போனது போகட்டும், இனிமேலாவது நீங்க நல்லா இருங்கன்னு நம்ம மனிதங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. நீங்க ஒரு குழந்தையாக இருந்தால் உங்க தாய் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஆகவே இந்த 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம், 9ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவதால் தாய் தகப்பனுடைய பேச்சு கேட்டு நடப்பதே உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும். அதிலே செவ்வாய் சேர்ந்திருப்பதால் துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள், சகோதர சகோதரிகள் அத்தனையுடைய பேச்சுக்கு நீங்கள் நன்மதிப்பு கொடுக்கணும். கொடுத்து கொண்டே வந்தால் நல்ல ஒரு
வாழ்க்கை, சுறுசுறுப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை. அவர்களுடைய பேச்சு நீங்க சற்று கவனமாக காது கொடுத்து கேட்டாலே அவங்க உங்களுக்கு அடிமையாடுவாங்க. அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும். அவங்களுடைய பேச்சுக்கு நீங்க அலட்சியப்படுத்தாமல் இருந்துட்டாலே அந்த தனுராசிக்கு இந்த வாரம் நன்மதிப்பு கிடைக்கிறது மட்டுமல்லாது அனைவரும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து கொள்வார்கள். ஆகவே இந்த எரிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மை மட்டும் நீங்க ஒதுக்கி வைத்துக் கொள்ளணும். பேச்சில காது கொடுத்து கேட்டு கவனமாக நடந்து கொண்டாலே போதுமானதாகவே இருக்கும். ஆகவே சில உணவு பார்த்துக் கொள்ளணும். உணவுல கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு நீங்க எப்பவுமே நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லி நீங்க தள்ளி போடக்கூடிய காலம். அதனால உங்களுக்கு உடல்ல உணவு தேவை. உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக் கொள்ளணும். உடல் பயிற்சி செய்து வருவது இன்னும் கால சிறந்ததாக இருக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமையில துவரம் பருப்பு பருப்பி செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். துவரை தானமாக கொடுங்க. துவரம் பருப்பு இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோ, ஒரு மரக்காய் சொல்லுவோம், ஒரு மரக்காய் அளவு ஒரு 3 கிலோ பிடிக்கும். அந்த அளவு வாங்கி அர்ச்சனை செய்து தானமாக கொடுத்துட்டு வரும்போது பல விதத்துல உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலமாகவே அமையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாங்க வியாழக்கிழமை வரும். அதனால உங்களுக்கு மஞ்சள் நிறம் புஷ்பம் சாத்தி லெமன் ரைஸ் அல்லது வெண்பொங்கல் படைத்து தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வரும்போது கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.